நீங்களும் இன்னும் எல்லாரும் மாதிரி ChatGPT தம்ப்நெயில் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? ரீசெண்டா நிறைய யூடியூபர்ஸ் அவங்க யூடியூப் தம்ப்நெயில்ஸ்க்கு ChatGPT கிட்ட ஜென்ரேட் பண்ணி அந்த தம்ப்நெயில்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னதான் பார்க்க நல்லா இருந்தாலும் ChatGPT கொடுக்குற எல்லா தம்ப்நெயில்ஸுமே ஒரே AI லுக்ல ஒரே மாதிரியான காம்போசிஷன் ஒரே மாதிரியான ஸ்டைல் யூஸ் பண்றதுனால உங்க சேனலுக்கான ஐடென்டிட்டி அடி வாங்குது. தம்ப்நெயிலுங்கிறது பார்க்க போற வியூவர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா உங்க கிரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி உங்களுக்கான ஓன் தம்ப்நெயில ChatGPTல உங்க சப்ஜெக்ட் இமேஜ் எப்படி ஜென்ரேட் பண்றதுங்கிறதுல ஆரம்பிச்சு போட்டோஷாப்ல உங்களுக்கான யூனிக் டெக்ஸ்ட் ஆட் பண்ணி பக்காவா உங்களுக்கான தம்ப்நெயில் எப்படி மேக் பண்றது தான் பார்க்க போறோம். ஃபஸ்ட்டு உங்கள் தம்ப்நெயில் ரெடி பண்ணுறதுக்கு உங்களோட சப்ஜெக்ட் இமேஜ் வந்து ப்ராப்பராக வேணும். அதுக்கு வந்து நான் ChatGPT யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இந்த இமேஜ் தான் வந்து என்னோடது யூஸ் பண்ண போகிறேன் தம்ப்நெயிலுக்கு. இந்த இமேஜ் வந்து நான் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணணும். அதுக்காக நான் ChatGPT கொடுத்துருக்கேன். இப்போ வந்துட்டு ஜஸ்ட் இதை வந்து நான் அனலைஸ்ன்னு கொடுத்துட்டு கொஞ்ச நேரத்தில் இதை அனலைஸ் பண்ணிடுவேன் இந்த இமேஜை. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ராம்ப்ட் கொடுத்து தம்ப்நெயில் ஜென்ரேட் பண்ண போகிறேனா இல்லைனா சப்ஜெக்ட் இமேஜ் ஜென்ரேட் பண்ண போகிறேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா வந்து ப்ராம்ப்ட்டுங்கிறது ஒவ்வொரு இமேஜுக்கு செட் ஆகும், ஒவ்வொரு இமேஜுக்கு வந்து செட் ஆகாது. ஸோ நீங்கள் ChatGPT கிட்ட கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து கரெக்டாக வந்துடும். ஸோ நான் வந்துட்டு எப்படி கொடுக்க போகிறேன்னா என்னோட ஸ்டார்ட் வாய்ஸ் கொடுத்து நான் வாய்ஸில் கொடுக்க போகிறேன். தலைவர் எனக்கு வந்து ஒரு தம்ப்நெயில் ரெடி பண்ணணும், அதுக்கு வந்து நான் இந்த இமேஜ் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த இமேஜை வந்து எனக்கு சினிமேட்டிக்காக மாற்றி கொடு, ஃபேஸில் எந்த சேஞ்சுமே பண்ணிடாத, எந்த டெக்ஸ்ட்டுமே ஆட் பண்ணாத, எனக்கு வந்து 16:9 ரேஷியோவில் இந்த இமேஜை வந்து கொடு. ஸோ நம்ம இப்போ எண்டு வாய்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேசுனது இதில் வந்துடும். இதில் வந்து நான் வந்து ஜென்ரேட்டுன்னு டைப் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஃபோட்டோஷாப்பில் நம்ம ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் இந்த ரெசல்யூஷன் வந்து 1920 வந்து வித் வச்சுட்டு ஹைட் வந்துட்டு 1080 வச்சிட்டோம்னா நம்ம தம்ப்நெயில் ரெசல்யூஷனு. ஸோ கிரியேட் கொடுத்துக்கலாம். கிரியேட் கொடுத்தா நமக்கு இந்த மாதிரி வந்துடும். நான் கிரிட்ஸ் மட்டும் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நமக்கு இந்த மாதிரி வந்துடும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சப்ஜெக்ட் இமேஜ் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம டெக்ஸ்ட்டுக்கு போகலாம். நம்ம ட்ரை பண்ண ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே ChatGPT வந்து பக்காவா சப்ஜெக்ட் இமேஜ் தந்துருமான்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் கரெக்டாக தந்துடும். ஸோ எனக்கு இப்போ கொடுத்துருச்சு. எனக்கு இந்த இமேஜ் ஓகே சூப்பராகவே வந்திருக்கு. என் ஃபேஸும் எதுவுமே சேஞ்ச் பண்ணல இது. ஸோ நான் வந்து இதை சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா போட்டோ ரூம்னு ஒரு வெப்சைட் இருக்கு, ஓகேங்களா? அந்த போட்டோ ரூமை யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த போட்டோ ரூம் எதுக்குன்னா நம்ம இமேஜோட பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்றதுக்காண்டி அந்த போட்டோ ரூம் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த போட்டோ ரூம்ல நான் என்னோட இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணதை போட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பேக்ரவுண்ட் எரேஸ் ஆகியே வந்துருச்சு. நீங்க போட்டோஷாப்ல இதை பண்ணலாம், ஆனா இவ்வளோ குவிக்கா பண்றது கஷ்டம். ஸோ வந்துட்டு நான் வந்துட்டு இந்த போட்டோ ரூம் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். அந்த 2 இமேஜுமே உள்ள கொண்டு வந்துடலாம் போட்டோஷாப்ல. ஸோ அந்த மேலே இருக்கிற இமேஜுக்கு ஏற்ற மாதிரி நான் அலைன் பண்ணிக்கிறேன். Ctrl++ அமுக்குனீங்கன்னா உங்களுக்கு ஜூம் ஆகும். Ctrl+- அமுக்குனீங்கன்னா உங்களுக்கு ஜூம் அவுட் ஆகும். ஸோ அது வந்து நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பெர்ஃபெக்டாக செட் பண்ணியாச்சு. Ctrl+0 அமுக்குனீங்கன்னா ஃபுல் சைஸுக்கு வந்துடும். ஓகே, இப்போ வந்து நம்ம டெக்ஸ்ட் வந்து இங்கே ஆட் பண்ண போகிறோம். நான் சூஸ் பண்ணியிருக்க டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டோன்ட் யூஸ் ChatGPT தம்ப்நெயில்ஸ் அப்படிங்கிற டெக்ஸ்ட் தான். நான் வந்து இதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு டைப் பண்ணுறேன். டோன்ட் யூஸ் ChatGPTங்கிறது மேலே வர மாதிரியும் தம்ப்நெயிலுங்கிறது வேற ஒரு ஃபாண்ட்டில் கீழே பிளேஸ் பண்ணுற மாதிரியும் நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து இதை ரீசைஸ் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி நிறைய பேர் எடிட் பண்ணுறவங்களுக்கு ஒரு டாஸ்காக இருக்கிறது வந்துட்டு இந்த ஃபாண்ட் செலக்ட் பண்ணுறது, ஃபாண்ட் பேரிங் பண்ணுறது, செலக்ட் பண்ணுறது வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பெரிய டாஸ்காக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஈஸி மெத்தட், ஒரு டிப் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் வந்து கூகுளில் வந்துட்டு நான் ஃபாண்ட் பேரிங் அப்படின்னு போட்டேன்னா எனக்கு வந்து சில ஃபாண்ட் ரெக்கமெண்ட் பண்ணும். சில ஃபாண்ட் பேரிங் பண்ணி இதில் காட்டும். நிறைய வெப்சைட்ஸ் இருக்கும், இதில் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்துட்டு இமேஜஸ்குள்ளே போனீங்கனாலே அந்த ஃபாண்ட் பேர் போட்டே உங்களுக்கு வந்து இந்த இதெல்லாம் ஃபாண்ட் பேரிங் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு எது தெரியுதோ அதுல போட்டிருக்கும். அது போக நீங்களும் பார்த்து எந்த ஃபாண்ட்ஸ் வந்து நல்லா இருக்கு, எந்த ஃபாண்ட் பேரிங் நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஃபாண்ட் வந்து நீங்க ஜஸ்ட் அந்த ஃபாண்டோட பேரை பார்த்து நீங்க சர்ச் பண்ணி இது பண்ணிக்கோங்க. இப்போ நான் அந்த மாதிரி வந்து எனக்கு வந்து ஒரு ஃபாண்ட் பேரிங் நான் வந்துட்டு சூஸ் பண்ணிட்டேன். நான் வந்துட்டு இந்த பிபாஸ் அப்படிங்கிற ஒரு ஃபாண்ட் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் மேலே இருக்கிற டெக்ஸ்ட்டுக்கு. ஸோ நான் வந்துட்டு இந்த மாதிரி பிளேஸ் பண்ண போறேன். ஆக்சுவலி நான் வந்து சென்டரா இல்லை. ஸோ நான் வந்து இந்த இமேஜும் Ctrl+ பண்ணிட்டேன்னா ரெண்டுமே சேர்ந்து செலக்ட் ஆயிரும். ஸோ நான் சென்டரா ஆக்கிக்கிறேன். ஓகே, இப்போ ஓரளவு சென்டரா இருக்கு, எனக்கு இதுவே போதும். இப்போ வந்துட்டு நான் கீழே வந்துட்டு தம்ப்நெயில்ஸ் அப்படிங்கிற டெக்ஸ்ட் போட போறேன். ஸோ நான் அதவே டூப்ளிகேட் பண்ணிட்டு தம்ப்நெயில்ஸ்னு டைப் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து நான் வந்து அக்கீரா அப்படிங்கிற ஒரு ஃபாண்ட் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்துட்டு இதான் என்னோட டெக்ஸ்ட் பிளேஸ்மெண்ட்டு. ஸோ இது வந்து உங்கள் தம்ப்நெயில்ஸுக்கு நீங்கள் எப்படி நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நம்ம டெக்ஸ்ட்டுக்கு வந்து கலர் கொடுத்து அதுக்கு நல்ல ஒரு எஃபெக்ட் கொடுக்க போகிறோம். நான் வந்துட்டு என்ன பண்ணுவேன்னா அது டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து கிரேடியன்ட் ஓவர்லே கொடுத்துக்கோங்க. நான் இதுக்கு என்ன டெக்ஸ்ட் கலர் கொடுக்கலான்னு நான் பிளான் பண்ணலை. ஓகே, ப்ளூ கலரே நம்ம போயிடலாம். ப்ளூ கலரே நல்லா தான் இருக்குது. ஸோ நம்ம ப்ளூ கலர் போகிறதே பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும்.
ஓகே. இப்போ வந்து நான் ப்ளூ கலர் போயிட்டேன். இதுல வந்துட்டு எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. என்னன்னா, நம்ம ChatGPT அப்படின்றத மட்டும் நான் ஒரு பாக்ஸ்க்குள்ள நம்ம காட்டலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. ஸோ நான் வந்துட்டு Ctrl+J பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து டூப்ளிகேட் ஆகும். நான் வந்து டூப்ளிகேட் பண்ணிட்டு இந்த ChatGPTங்கிற டெக்ஸ்ட்டை மட்டும் நான் தனியா எடுத்துக்கிறேன். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு ஒயிட் கலர் கிரேடியன்ட் மாதிரி கொடுத்துடலாம். இதுவே ஓகே தான். இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த டோன்ட் யூஸ்ங்கிறதுக்கு வந்து நான் வந்து பெவல் ஆட் பண்ண போறேன். பெவல் ஆட் பண்றது மூலியமா உங்களோட டெக்ஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் எலிவேட் ஆகும். உங்களுக்கு வந்து அந்த 3D எஃபெக்ட் மாதிரி கிடைக்கும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அந்த மேல வந்துட்டு ஒரு ஒயிட் ஷேடு வந்திருக்கு. அது வந்து பார்க்க சூப்பரா இருக்கு. அதுக்கு வந்து நீங்க இந்த செட்டிங்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. இது மாதிரி நீங்க செட் பண்ணீங்கன்னா இந்த இதை நீங்க அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி நான் அந்த ChatGPTங்கிற டெக்ஸ்ட்டுக்கும் பெவல்ஸ் ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே. தம்ப்நெயிலுக்கும் நான் வந்துட்டு அந்த ஒயிட் கலர் நான் ChatGPT கொடுத்துருக்கேன்ல, அந்த டெக்ஸ்ட்டுக்கான கலர் வந்து அப்படியே கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ண போறேன்னா, இதுக்கு வந்து நான் ஒரு பாக்ஸ் மாதிரி ஆட் பண்ண போறேன். அதுக்கு வந்து நான் என்ன பண்றேன்னா, ஒரு ஷேப் டூல் எடுத்துக்கிறேன். ரெக்டாங்கிள் டூல்ல ஜஸ்ட் நான் வந்துட்டு ஒரு பாக்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ வந்துட்டு இந்த லேயரை வந்து ChatGPT கீழே போட்டுடலாம். இதை வந்துட்டு நான் கொஞ்சம் ரவுண்டட் கார்னரா ஆக்கலான்ட்டு லைட்டா ரவுண்டட் கார்னரா ஆக்கிக்கிறேன். ஓகே. இப்போ எனக்கு பக்காவா கிடைச்சிருச்சு. இப்போ வந்து இதை வந்து நான் டபுள் கிளிக் பண்ணி கிரேடியன்ட் ஓவர்லே கொடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து நான் இதுக்கு யூஸ் பண்ண ப்ளூ கலர் கொடுத்துக்கிறேன். இதுக்கும் வந்து பெவல் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு இன்னும் 3D மாதிரி தெரியும். ஓகே. இப்போயே நமக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு தம்ப்நெயில் கிடைச்சிருச்சு. இப்போ வந்து இந்த தம்ப்நெயில்ல இருக்க டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா தெரியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் லைட் கலராக இருக்கிறனால அவ்வளோவா தெரியல. ஸோ நம்ம வந்துட்டு ஒரு கீழே வந்துட்டு ஒரு பிளாக் ஓவர்லே வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அது கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, இங்கே நியூ லேயர் கொடுத்து ஓப்பன் பண்ணிட்டு இதில் வந்து கிரேடியன்ட் டூல் சூஸ் பண்ணிக்கோங்க. கிரேடியன்ட்ல வந்துட்டு இங்கே தொட்டு பேசிக்ஸ் வந்தீங்கன்னா இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு உங்களோட தம்ப்நெயிலுக்கு கீழே வச்சுட்டு நீங்கள் ஒன்ஸ் இதை லெஃப்ட் கிளிக் பண்ணிட்டு ஷிஃப்ட்டை பிரஸ் பண்ணிட்டு மேலே ஏத்துனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டார்க்கரான ஒரு ஓவர்லே மாதிரி கிரியேட் ஆகும். இதை இந்த அளவுக்கு நான் பிரஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு இதை வந்து நான் பின்னாடி போட்டுக்கிறேன். அதாவது சப்ஜெக்ட் இமேஜுக்கு முன்னாடி போட்டுக்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளோட டெக்ஸ்ட் வந்து நல்லாவே தெரியுது. இந்த கீழே இருக்கிற தம்ப்நெயிலுங்கிற டெக்ஸ்ட் வந்துட்டு எனக்கு இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா வேணுங்கிறதுக்காக நான் டிராப் ஷேடோ ஆட் பண்ணிக்கிறேன். டிராப் ஷேடோல நான் ஒரு ப்ளூ கலர் டார்க் ப்ளூவா சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு ஒபாசிட்டி ஃபுல்லா வச்சுட்டு நான் வந்துட்டு டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணா இங்க உங்களுக்கு கீழே வரது தெரியும். ஓகே. எனக்கு இந்த அளவு இருந்தாலே போதும். அவ்வளவா தெரியல. ஆனா வந்துட்டு ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து பார்க்க இன்னும் தம்ப்நெயில நீட் ஆகும். ஓகே. இதுக்கும் நம்ம லைட்டா மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ நமக்கு ஓரளவு நல்ல தம்ப்நெயிலே கிடைச்சிருச்சு உங்களுக்கு. இப்போ வந்துட்டு நமக்கு என்னெல்லாம் எலமெண்ட்ஸ் தேவையோ அதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ChatGPTயோட லோகோஸ்லாம் வந்து எலமெண்ட்ஸாக ஆட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ நான் வந்து ChatGPT PNGன்னு போடுறேன். ஸோ நான் அதை வந்துட்டு ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு நம்மளோட ஃபோட்டோ ரூம் ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே பேஸ்ட் பண்ணோம்னா இப்போ வந்துட்டு இதை நம்ம பின்னாடி இருக்கிறத டெலிட் பண்ணிக்கலாம். இதை மட்டும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் அதை வந்து எப்படி ஆட் பண்ண போகிறேன்னா, ஒரு மோஷன் பிளரோட ஆட் பண்ண போகிறேன். மோஷன் பிளருக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபில்டரில் போயிட்டு பிளர் ஆப்ஷன் போனீங்கன்னா மோஷன் பிளர்ன்னு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது நம்ம இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணுறது மூலியமாக அது எந்தளவு மோஷன் வச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதுவே எடுத்து நான் இங்கேயும் வச்சுக்கிறேன். இங்கே இந்த ரெண்டு சைட்லையும் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு சில என்னோட நீடுக்காக பார்த்தீங்கன்னா நான் இந்த ரெண்டு சைட்லையும் நான் வந்துட்டு ஒரு சைடு வந்துட்டு ChatGPT தம்ப்நெயிலும் ஒரு சைடு வந்து ஓனா கிரியேட் பண்ண தம்ப்நெயிலும் வந்துட்டு நான் இங்கே பேஸ்ட் பண்ணி இங்கே வந்துட்டு இதுக்கு வந்து வியூஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி நான் காட்டலான்னு எனக்கு தோணுது. கைஸ், எனக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா வந்திருக்கு. என்னன்னா, இந்த கலர் வந்துட்டு இந்த இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி பண்ணலான்னு எனக்கு தோணிருக்கு. ஸோ நான் வந்துட்டு அதை ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். ஜஸ்ட் வந்து நான் கிரேடியன்ட் மட்டும் மாற்ற போகிறேன். ஓகே. இது அதோட நல்லா தான் இருக்கு. ஸோ நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ இந்த தம்ப்நெயிலுக்கும் வந்துட்டு அந்த டிராப் ஷேடோ வச்சிருக்கோம்ல, அது வந்துட்டு நம்ம கிரீன் ஷேட் கொண்டு போகலாம். ஸோ கைஸ், இதான் வந்து ஃபைனல் அவுட்புட். எனக்கு தெரிஞ்ச எலமெண்ட்ஸு, நான் போடணும்னு நினச்ச எலமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இதில் ஆட் பண்ணிட்டேன். இதுதான் வந்து நான் நினச்ச தாட் ப்ராசஸ். அப்புறம் வந்து அந்த அவுட்புட் வந்து இதுதான். ஸோ நீங்களும் வந்து ChatGPTயில் வந்து தம்ப்நெயில் கேட்டு வாங்காமல் உங்களோட ஓன் சேனலுக்கு உங்களோட ஓன் கிரியேட்டிவிட்டியை வச்சு நீங்கள் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா அதோட அவுட்புட் நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து உங்களுக்குன்னு ஒரு தம்ப்நெயில் ஐடென்டிட்டி நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த தம்ப்நெயில் வந்துட்டு இப்போது இந்த தம்ப்நெயில் பார்த்தா இவர் சேனல் தான் அப்படிங்கிற ஒரு நேம் கிடைக்கும். நீங்கள் இப்போ ChatGPT யூஸ் பண்ண தம்ப்நெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது இப்போலாம் பார்க்குறப்போ யாரோட சேனல்னு தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு ஃபேக் சேனலானு கூட தெரிய மாட்டேங்குது. ஸோ வந்து அந்த மாதிரி எல்லாமே ஒரே மாதிரி இருக்கனால ஸோ உங்களுக்குன்னு தம்ப்நெயில்ல ஒரு யூனிக்னஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா அது பார்க்க நல்லா இருக்கும். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை.